காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக ஜோதி நிர்மலாசாமி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக ஜோதி நிர்மலாசாமி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் சில தினங்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக ஜோதி நிர்மலாசாமி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பத்திரப்பதிவுத்துறை செயலாளராக இருந்தவர் ஜோதி நிர்மலாசாமி. இவர் தற்பொழுது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பழனிக்குமார் ஓய்வு பெற்றதை அடுத்து பத்திரப்பதிவுத்துறை செயலாளராக இருந்த ஜோதி நிர்மலாசாமி மாநில தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக ஜோதி நிர்மலாசாமி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பத்திரப்பதிவுத்துறை செயலாளராக இருந்த ஜோதி நிர்மலாசாமி மாநில தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பதவியில் இருந்த பழனிக்குமார் பணி ஓய்வு பெற்றதை அடுத்து இந்த பொறுப்புக்கு ஜோதி நிர்மலாசாமி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த நியமனத்தின் பின்னணி என்ன, விளக்கமா சொல்லுங்க. தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தமிழ்நாடு ஆணையராக தேர்தல் ஆணையராக கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையத்துடைய ஜோதி நிர்மலாசாமி IAS அவர்களை கமிஷனராக நியமனம் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பழனிக்குமார் அவருடைய பதவிக்காலம் நிறைவடைந்ததன் அடிப்படையில் அவருக்கு இந்த பொறுப்பு. இந்த மாநில தேர்தல் ஆணையம் என்பது உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இது முழுக்க முழுக்க மாநில அரசு நடத்தக்கூடிய தேர்தல்களை மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு ஆணையமாக இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா இதற்கு ஒரு பெண் ஒருவரை நியமனம் செய்து தற்போது ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஜோதி நிர்மலாசாமி அவர்களை பொறுத்தவரை பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை செயலாளராக தலைமைச் செயலகத்தில் பணியாற்றி வருகிறார். அவர் ஏற்கனவே பத்திரப்பதிவு IG ஆகவும் இருந்திருக்கிறார். அவர் மூத்த IAS அதிகாரியாக இருக்கக்கூடிய ஜோதி நிர்மலாசாமிக்கு இந்த பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இவர்களுடைய நியமனத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. முழுக்க முழுக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊரக பகுதிகள் உள்ளாட்சி தேர்தல், அதாவது மாநகராட்சி உள்ளிட்ட நகராட்சி தேர்தல்களை நடத்தக்கூடிய ஒரு ஆணையமாக தான் இந்த தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ரமேஷ். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.